தீபக்கும் கணேஷும் பெயிண்டிங் ஆக்ஷனுக்கு வந்த இடத்தில் கணேஷின் நண்பர் ஆதிசேஷனை சந்தித்தார்கள். அப்போது கணேஷ் ஆதிசேஷனுக்கு தீபக்கை அறிமுகம் செய்து வைக்க அவர் தீபக்கை மேலும் கீழும் பார்த்து முறைத்தபடி நின்று கொண்டிருந்தார். அப்போது கணேஷ் அவரை பார்த்து சிரித்துக் கொண்டே, என்ன மிஸ்டர் ஆதி, இந்த ஏலத்துக்கு நாங்க 2 பேர் வந்திருக்கோம், உங்க கூட யாரையும் பார்க்கலையே, ஏன் இன்னொரு பாஸ் வாங்குறதுக்கு காசு இல்லையா? அச்சோ, இத முன்னாடியே சொல்லியிருந்தா என்னோட மருமகன் உனக்கு இன்னொரு பாஸ ரெடி பண்ணி கொடுத்திருப்பான்ல, இப்படி தனியா வந்து கஷ்டப்பட வேண்டியதா இருந்திருக்காது என்று சொன்னார். அதை கேட்டு ஆதிசேஷன் திமிராக, கணேஷ் இப்போ என்ன பண்ண, என்ன கலாய்ச்சியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு இந்த மாதிரியான பெரிய பெரிய ஏலத்துல கலந்துக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம். ஆனா உனக்கு அப்படி இல்ல, இப்படி எங்கேயாவது யார்கிட்டயாவது பிச்சை எடுத்து பாஸ் வாங்கினாதான் உண்டு. ஆமா, இப்ப உன்கிட்ட நார்மல் பாஸ் தானே இருக்கு, என்கிட்ட விஐபி பாஸ் இருக்கு, என்னோட இடத்துல உன்னால வந்து உட்கார முடியுமா என்று கிண்டலாக கேட்டார். அந்த வார்த்தையை கேட்டு கணேஷ், தீபக் இருவருமே டென்ஷன் ஆகிவிட்டார்கள். ஆனால் அவருடன் சண்டை போட்டு அந்த அழகான சூழ்நிலையை கெடுத்துக்கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. ஆதிசேஷன் சொன்னதை கேட்டு கணேஷும் தங்களிடம் இருப்பது ஒரு சாதாரண பாஸ் தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். தங்களிடமிருந்த கோல்டன் பாஸ் விவிஐபிகளுக்கான பாஸ் என்று அவருக்கு தெரியவில்லை. உடனே அவர் ஆதிசேஷனை பார்த்து, மிஸ்டர் ஆதி, நான் இங்க ஏலத்தை பார்க்க தான் வந்திருக்கேன், அதை எங்க உட்காந்து பார்த்தா என்ன, எனக்கு இந்த சாதாரண பாஸே போதும் என்று சொன்னவர் திரும்பி தீபக்கை பார்த்து, தீபக், நாம போய் நம்மளோட இடத்துல உட்காரலாம் என்று சொல்லி ஆதிசேஷனை கண்டு கொள்ளாமல் திரும்பி சென்றார். கையில காசு இல்லைனாலும் இந்த திமிருக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட ஆதிசேஷன் அவர்கள் இருவரையுமே முறைத்து பார்த்தபடி நின்றிருந்தார். அப்போது கணேஷ் பாஸ்களுடன் பின்னால் இருந்த வரிசைக்கு சென்றார். அங்கே சில செக்யூரிட்டிஸ் துப்பாக்கிகளுடன் நின்று ஒவ்வொரு பாஸாக செக் செய்து வரிசையாக உள்ளே அனுப்பி கொண்டிருந்தார்கள். தீபக், இங்க லைன் ரொம்ப பெருசா இருக்கு, இப்பவே நாம நின்னாதான் ஒரு நல்ல இடத்தை செலக்ட் பண்ணி உட்கார முடியும், வா போய் நிக்கலாம் என்று சொன்னார். ஆதிசேஷன் சொன்ன வார்த்தைகளுக்கு கணேஷ் சாதாரணமாக பதில் சொல்லிவிட்டு வந்தாலும் அவர் அவமானப்படுத்தியதையே இன்னமும் நினைத்து கொண்டிருந்தார். கோபமும் அவமானமும் அவருடைய கண்களில் தெளிவாக தெரிந்தது. ஆனால் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற இயலாமையில் அமைதியாக வந்து நின்று கொண்டார். அவர் சொன்னதை கேட்ட தீபக், அங்கிள், நாம இந்த வழியா போக வேண்டாம், அங்க முன்னாடி வழியா போகலாம் வாங்க என்று சொன்னான். அந்த இடத்தில் 2 வழி இருந்தது. ஒன்று விஐபி வழி, இன்னொன்று விவிஐபிகள் செல்லும் வழி. விஐபி வழியில் 3 பேர் நின்றிருந்தார்கள். விவிஐபி வழியில் யாரும் இல்லை, காலியாக இருந்தது. தீபக் விவிஐபி வழியை சுட்டிக்காட்டியதை பார்த்து கணேஷுக்கு வியப்பாக இருந்தது. அவர் அடுத்து கேட்பதற்கு முன்பே தீபக் அவர் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு முன்னால் சென்றான். விவிஐபி என்ட்ரன்ஸில் நின்றிருந்த பாதுகாப்பு படையினரிடம் சென்ற தீபக் கணேசனை பார்த்து ஆதிசேஷனால் ஜீர்ணிக்க முடியவில்லை. அவரும் உடனே அவர்களை நோக்கி வேகமாக நடந்தார். அப்போது கணேஷ் பாஸ்களை காட்ட அங்கே வந்த ஆதிசேஷன் கோபத்துடன் அவர்கள் இருவரையும் பின்னால் தள்ளிவிட்டு அங்கே நின்றிருந்த செக்யூரிட்டியை பார்த்து, யார் எதை கொடுத்தாலும் செக் பண்ணாம உள்ள விட்டுருவீங்களா, முதல்ல என்ன உள்ள அனுப்புங்க என்று சொல்லி தன்னுடைய பாஸை நீட்டினார். உடனே கோபத்துடன் அவரை முறைத்து பார்த்த அந்த செக்யூரிட்டி ஆதிசேஷனின் பாஸை பார்த்துவிட்டு, சார், உங்களால இந்த வழியா போக முடியாது, இதுக்கு பின்னாடி இருக்கிற வழியில போங்க என்று சொல்லி அந்த பாஸை திருப்பி கொடுத்தார். ஏன் 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 போக முடியாது, அவங்க 2 பேரை மட்டும் உள்ள அனுப்ப பார்த்த, நீ என்ன அவங்களோட சொந்தக்காரனா இல்ல ஃப்ரெண்டா, இப்படி நீ செய்யறேன்னு உன்னோட மேனேஜ்மெண்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா என்று கோபமாக கேட்டார் ஆதிசேஷன். சார், உங்களோடது விஐபி பாஸ், நீங்க இதுக்குள்ள வர முடியாது, பின்னாடி தான் போகணும், இது விவிஐபிகளுக்கான இடம், அவங்க 2 பேரும் விவிஐபி பாஸ் வச்சிருக்காங்க என்று சொன்னான். அதை கேட்டு ஆதிசேஷனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. உடனே கணேஷ் பெருமிதத்தோடு திரும்பி தீபக்கை பார்த்தார். அப்போது அந்த செக்யூரிட்டி இருவரையும் பார்த்து, சார், சிரமத்துக்கு மன்னிக்கணும், நீங்க 2 பேரும் உள்ள போகலாம் என்று பணிவுடன் சொன்னார். அந்த காட்சியை பார்த்து ஆதிசேஷனுக்கு பயங்கர அவமானமாக இருந்தது. அவர் கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை. கணேஷ் அவரை பார்த்து சிரித்துக் கொண்டே உள்ளே சென்றார். அதை பார்த்து கோபப்பட்ட ஆதி, இவங்களுக்கு எப்படி இந்த விவிஐபி பாஸ் கிடைச்சது, கண்டிப்பா இவங்களால இதை விலை கொடுத்து வாங்கி இருக்க முடியாது, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். இன்னொரு புறம் தான் விவிஐபிகள் இருக்கும் இடத்திற்கு வந்ததை கணேஷால் நம்பவே முடியவில்லை. அதே சமயத்தில் ஆதிசேஷனின் முகத்தில் இருந்த கோபத்தையும் ஏமாற்றத்தையும் பார்த்த கணேஷ், தீபக், நிஜமா இது விவிஐபி டிக்கெட்டா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, நீ உண்மையிலேயே என்ன ரொம்ப பெருமைப்பட வச்சுட்ட, என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் என்று வாய் நிறைய பாராட்டினார். கணேஷின் வாயிலிருந்து முதல் முறையாக இப்படி ஒரு பாராட்டை பெறும்போது உண்மையிலேயே தீபக்கிற்கு மனது நிறைவாக இருந்தது. தீபக் அவரை பார்த்து, மாமா, உங்களுக்காக நான் இன்னும் பல ஐட்டம் வச்சிருக்கேன், இதுக்கே நீங்க அசந்து போயிட்டீங்க என்று சிரித்தான். அடுத்த கணமே இருவரும் ஏலத்தில் வைக்கப்பட்டிருந்த ஓவியங்களை பார்க்க தொடங்கினார்கள். விவிஐபி பாஸ் வைத்திருக்கும் நபர்களுக்கு ஓவியங்களை தொட்டு பார்க்கும் உரிமை உண்டு. அதனால் கணேஷ் எல்லா ஓவியங்களையும் அருகில் சென்று தொட்டு பார்த்து அதன் தரத்தையும் அழகையும் வியந்து பார்த்து கொண்டிருந்தார்.
இன்னொரு புறம் நவீனும் பிரியாவும் உள்ளே வந்து சாதாரண பாஸ்கள் வைத்திருப்பவர்களின் இடத்தை சுற்றிலும் தேடி பார்த்தார்கள். ஆனால் எங்கேயும் தீபக்கை பார்க்க முடியவில்லை. பிரியா, நீ வேற யாரையோ பார்த்துட்டு தீபக்னு நினைச்சிட்டு இருக்க. அவன் இந்த இடத்துக்கெல்லாம் கனவுல கூட வர முடியாது. நீயே நல்லா யோசிச்சு பாரு. அவனோட செலவுக்கே அவன் பொண்டாட்டி கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கிறவன் அவன் எப்படி இவ்வளவு விலை கொடுத்து பாஸ் வாங்கியிருப்பான் என்று நவீன் நக்கலாக கேட்டான். அவன் சொன்னதை கேட்டு பிரியாவுக்கே தான் பார்த்தது தீபக் தானா இல்லை அவனை போல இருக்கும் வேறு யாராவதா என்ற சந்தேகம் வந்தது. அந்த சமயத்தில் சித்தார்த்தின் தம்பி சரவணனும் அங்கே வர நவீன் அவனை பிரியாவுக்கு இன்ட்ரோ கொடுத்தான். நவீனும் சரவணனும் நல்ல நண்பர்கள். சிறுவயதிலிருந்தே ஒன்றாக படித்து வளர்ந்தவர்கள். அவர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பதற்கு காரணம் சரவணனும் நவீனின் கேரக்டரை போலவேதான் இருந்தான். அப்போது 3 பேரும் சிரித்து பேசிக்கொண்டே ஏலத்தில் வைக்கப்பட்டிருந்த ஓவியங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது நவீன் பிரியாவை இம்ப்ரெஸ் செய்வதற்காக தொடர்ந்து ஏதாவது செய்து கொண்டே இருந்தான். ஆனால் பிரியா அவனை கண்டு கொள்ளாமல் ஓவியங்களையே பார்த்து கொண்டிருந்தாள். பிரியா, உனக்கு எந்த மாதிரியான ஆர்ட் பிடிக்கும் என்று நவீன் கேட்க, எனக்கு என்று சொல்லிக்கொண்டே கேஷுவலாக திரும்ப பிரியா அங்கே விவிஐபிகளுக்கான இடத்தில் தீபக் நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். உடனே டக்குன நவீனிடம் கை காட்டி, நவீன், தீபக் வந்திருக்கான்னு நான் சொன்னல, நீதான் அதை நம்பல, அங்க பாரு என்று சொன்னாள். நவீன் திரும்பி பார்க்கும்போது அங்கே தீபக்கை காணவில்லை. அவன் அங்கிருந்த கூட்டத்திற்குள் சென்று மறைந்து போனான். உடனே நவீன் கொஞ்சம் கடுப்பான தோணியில், பிரியா, சும்மா சும்மா அவனோட பேரை சொல்லி இரிட்டேட் பண்ணாத, அவனால எப்படி இங்க வர முடியும் என்று கோபமாக கேட்டான். நவீன், நான் நிஜமாதான் சொல்றேன், தீபக் இங்கதான் இருக்கான், நீ பார்க்கும்போது அவன் கூட்டத்துக்குள்ள மறைஞ்சு போயிட்டான் என்று பிரியா சொன்னாள். சரி, அவன் எந்த பக்கமா போனா என்று நவீன் கேட்க, அந்த விவிஐபிஸ் நிக்கிற லாபி கிட்டதான் என்று பிரியா கையை நீட்டி காட்டினாள். அதை கேட்டதும் நவீன் சிரித்து கொண்டே, பிரியா, என்னாச்சு உனக்கு? அவன் இந்த ஏலத்துக்கு வந்திருக்கான்னு சொன்னதையே என்னால நம்ப முடியல. அதுலயும் விவிஐபி இருக்கிற இடத்துக்குள்ள இருக்கான்னு சொல்ற? நீ சொன்னதிலேயே பெஸ்டான காமெடி இதுவாதான் இருக்கும் என்று அவளை கலாய்ப்பதை போல சொல்லிக்கொண்டு சிரித்தான். நவீன் சொன்னதை கேட்டு சரவணனும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். அப்போது பிரியா கோபமாக நவீனை முறைத்து பார்த்தாள். அவளுடைய கோபத்தை பார்த்ததும் நவீன் சிரிப்பதை நிறுத்திவிட்டு, பிரியா, நான் சொல்றேன்னு கோவப்படாத. சிட்டில சிவம் குரூப்ஸ் எவ்வளவு பெரிய கம்பெனின்னு உனக்கே தெரியும். நம்மளாலேயே விவிஐபி பாஸ அவ்வளவு சுலபமா வாங்க முடியல. நான் ரொம்ப போராடிதான் இந்த பாஸ வாங்கினேன். அப்படி இருக்கும்போது எதுவும் இல்லாத ஒருத்தனுக்கு எப்படி விவிஐபி பாஸ் கிடைக்கும் என்று கேட்டான். இதற்கு மேல் நவீனிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என்று நினைத்த பிரியா அடுத்த முறை தீபக்கை நேரில் பார்க்கும்போது நவீனுக்கு காட்டி புரிய வைத்துக் கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்து கொண்டாள். அதன் பிறகு 3 பேரும் ஏலத்திற்கு வந்த ஆட்களை சந்தித்து பேசுவதில் மும்மரமாகிவிட்டார்கள். அப்போது நவீன் கோபத்துடன், இந்த தீபக் என்ன தனியா விட மாட்டான் போல இருக்கே, எங்க போனாலும் அந்த இடத்துக்கு வந்து என்னோட வாழ்க்கையில விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. பிரியா சொன்ன மாதிரி அவன் மட்டும் இங்க இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். நவீன் தனக்குத்தானே புலம்பிக் கொண்டு எதேர்ச்சியாக திரும்ப கொஞ்ச தூரத்தில் உண்மையிலேயே தீபக் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். அவனை பார்த்ததும் நவீனுக்கு கோபத்தில் கண்கள் சிவக்க ஆரம்பித்தது. உடனே தீபக்கை நோக்கி நடந்தவன் தன்னுடைய கோபத்தை மறைத்து நக்கலாக சிரித்தவன், தீபக், நீ இப்போ எந்த இடத்துல இருக்கன்னு உனக்கு தெரியுதா? இது எப்படிப்பட்ட ஒரு இடம்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டான். அவனை பார்த்த தீபக் எந்தவித ரியாக்ஷனும் கொடுக்காமல், அதையே என்கிட்ட கேக்குற, உனக்கு தெரியாதா? அது தெரியாமையா நீ இங்க வந்த என்று நக்கலாக கேட்டான். இந்த இடத்துக்கு வரதுக்கு சாதாரண பாஸ் வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயம், நீ எப்படி உள்ள வந்த என்று நவீன் கிண்டலாக கேட்க, என்னோட பாஸ காட்டிட்டு தான் உள்ள வந்த என்று தீபக்கும் அவனுக்கு கவுண்டர் போட்டு பேசினான். அந்த வார்த்தைகளை கேட்டு டென்ஷன் ஆன நவீன், சரி, நீ எப்படியோ வந்துட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா உன்னை எனக்கு பிடிக்காதனாலும் மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீயும் காயத்ரி தேவி ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். இங்க நீ ஏடா கூடமா ஏதாவது பண்ணி எங்க குடும்பத்து பேருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு, என்னை விட மோசமானவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. உனக்கெல்லாம் இந்த இடத்துக்குள்ள வரதுக்கே அந்தஸ்து கிடையாது என்று கோபமாக சொன்னான். உடனே தீபக் அவனை பார்த்து, இங்க வரதுக்கு எனக்கு அந்தஸ்து இருக்கா இல்லையான்னு சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது என்று கோபமாக சொன்னவன் அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்ல ஆரம்பித்தான். உடனே நவீன் அவனை பார்த்து, அங்கேயே நில்லு, நீ அவ்வளவு சுலபமா எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, உன்னோட பாச எனக்கு காட்டு என்று சொல்லிக்கொண்டே நவீன் அவனுக்கு எதிரில் வந்து நின்றான். அதை கேட்டு தீபக், எதுக்கு என்று கேட்டான். உன் பாச காட்டு, இல்லனா உன்னை ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க விட மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று நவீன் கோபமாக சொன்னான். அப்போது சரவணனும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்தான். என்னாச்சு நவீன், யார்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க என்று கேட்க, சரவணா, இவன் பாஸ் இல்லாம உள்ள வந்திருக்கான் என்று நவீன் கோபமாக சொன்னான். அப்படியா? அப்புறம் எதுக்கு இன்னமும் அவங்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் உடனே செக்யூரிட்டிஸ் கிட்ட சொல்றேன், அவங்க கவனிக்கிற கவனிப்புல இனிமே அவன் இந்த மாதிரி எந்த இடத்துக்கும் போக மாட்டான் என்று சொன்ன சரவணன் உடனே தன் போனை எடுத்து செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு கால் செய்தான். அவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டு தீபக் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்றிருந்தான்.
கண்டிப்பாக அவர்கள் ஏதோ பிரச்சனை செய்வார்கள் என்று அவனுக்கு தெரிந்தது. அப்போது ரெஸ்ட் ரூமுக்கு சென்றிருந்த பிரியா நவீன் தீபக்குடன் நிற்பதை பார்த்து, நான் தான் சொன்னேன்ல, இப்ப நீயே பாத்துட்டியா என்று தனக்குள் சொல்லியபடி அவர்கள் அருகில் வந்தாள். அதே சமயத்தில் செக்யூரிட்டி ஹெட் அங்கே வந்து சரவணனை பார்த்ததும், சார் நீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன விஷயம் சார் என்று சிரித்துக்கொண்டே கேட்டார். சரவணன் அவரை பார்த்து, இந்த இடத்துக்குள்ள நீங்க எல்லாரையும் கிளியரா செக் பண்ணி தானே உள்ள அனுப்புறீங்க என்று கோபமாக கேட்டான். ஆமா, எங்களோட செக்கிங்க தாண்டி யாராலையும் உள்ள வர முடியாது. ஏன் சார், என்னாச்சு என்று அந்த செக்யூரிட்டி ஹெட் கேட்க, இங்க ஒருத்தன் பாஸ் இல்லாம உள்ள சுத்திக்கிட்டு இருக்கான் என்று கோபமாக சொன்னான் சரவணன். அதை கேட்டதும் அதிர்ச்சியான செக்யூரிட்டி தீபக்கை பார்த்து, ஹலோ மிஸ்டர், உங்களோட பாஸ காட்டுங்க என்று கோபமாக கேட்டார். அவர் கோபமாக பேசுவதை கேட்டதும் சுற்றிலும் இருந்த எல்லோரும் தீபக்கை கவனிக்க ஆரம்பித்தார்கள். செக்யூரிட்டி பேசுவதை பார்க்கும் போதே அவர் சரவணனின் பக்கம்தான் நிற்கப் போகிறார் என்று தீபக்கிற்கு நன்றாகவே தெரிந்தது. சரவணனின் அப்பாவை அந்த செக்யூரிட்டிக்கு நன்றாகவே தெரியும். அதனால் தான் அவனிடம் மரியாதையுடன் நடந்து கொண்டார். நவீன், பிரியா இருவரும் தீபக் அவமானப்படுவதை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஹலோ, உங்ககிட்ட தான் கேக்குறேன், பாஸ காட்டு என்று மீண்டும் அவர் கோபமாக கேட்க, மிஸ்டர், பாஸ் இல்லாம உங்க ஆளுங்க உள்ள விடுவாங்களா? அவங்க தான் பேசுறாங்கன்னா நீங்களும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஒருமையில பேசிட்டு இருக்கீங்க. என்கிட்ட பாஸ் இருக்கு என்று சொன்னான் தீபக். அப்படியா? அப்படின்னா உங்களோட பாஸ காட்டுங்க சார். உங்களோட ட்ரெஸ்ஸ பார்த்தாலே தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய மன்னர் பரம்பரையை சேர்ந்தவரா இருப்பீங்கன்னு என்று அந்த செக்யூரிட்டி லீடர் கிண்டலாக சொன்னார். உடனே நவீன் சிரித்து கொண்டே, ஹலோ பாஸ், அவர் மன்னர் பரம்பரை தான் உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? உண்மையிலேயே அவர் மன்னர் பரம்பரை தான், ஆனா நல்ல சட்டை வாங்கறதுக்கு தான் காசு இல்ல, பாவம் என்று நக்கலாக சொன்னான். உடனே தீபக் கோபமாக அவனை பார்த்து, நவீன், நீ உன்னோட லிமிட்டை கிராஸ் பண்ற என்று கோபமாக சொன்னான். நவீனுக்கு தீபக் பதிலடி கொடுப்பானா? நவீனும் சரவணனும் அவர்கள் நாடகத்தில் ஜெயிப்பார்களா? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் பாக்கெட் எஃப்எம். தீபக்கிடம் பாஸ் இல்லை என்று சொல்லி செக்யூரிட்டியை வரவழைத்து அவமானப்படுத்தியது மட்டுமல்லாமல் நவீன் வார்த்தைக்கு வார்த்தை தீபக்கை கேலி செய்து பேச ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமையை இழந்த தீபக் நவீனை பார்த்து, நவீன், நீ உன்னோட லிமிட்டை கிராஸ் பண்ற, இது நல்லதுக்கு இல்ல என்று சொன்னான். என்ன, நான் லிமிட்டை கிராஸ் பண்றேனா? நீ தான் உன்னோட லிமிட்டை மீறி இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்க. முதல்ல உன்னோட பாஸ காட்டு. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.